ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சது இந்த கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சி. இன்னைக்கு பார்க்க போகிறது 9வது வகுப்பு. இந்த பதிவு எப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவிலிருந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் இதுக்கு முந்தின பதிவில் பார்த்தீங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி அதில் உள்ள நுணுக்கங்கள் பூரா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ளவுஸ் தச்சு ராணி போட்டாச்சுங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல நான் மறந்துட்டேன். என்ன ராணி, அதாவது இப்போ நீங்கள் இந்த வகுப்பில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ராணி அந்த ப்ளவுஸை தான் போட்டிருக்குது. இதில் ராணி உனக்கு எதுவும் கரெக்ஷன் இருக்கா? இல்லை, சூப்பராக இருக்குது. ராணிக்கு ப்ளவுஸு கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன சின்ன சுருக்கம் இருக்கு இல்லையா, ராணி வந்து ஃபுல் டைட்டாக ஃபிட்டாக ப்ளவுஸ் போடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போடும். ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க அக்காவுக்கு கொஞ்சம் சுருக்கம் இருக்குது அப்படின்ட்டு. அந்த சுருக்கம் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து ஃபுல் ஃபிட்டாக டைட்டாக போட மாட்டாங்க, அதனால கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சிருக்கிறோம். மற்றபடி நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபிட்டிங் நல்லா சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி லைட்டாக சுருக்கம் இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க, ஃபிட்டிங் இன்னும் நல்லா டைட்டாக பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம தைக்கிற இந்த ப்ளவுஸை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இல்லைனா நீங்கள் தைச்ச ப்ளவுஸோட ஃபோட்டோவை எடுத்து டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் போட்டு டேக் பண்ணிங்கனாலும் ரொம்ப சந்தோஷம். இல்லைனா ஃபேஸ்புக்கில் நீங்கள் தைச்ச ப்ளவுஸு சுடிதார் எதாக இருந்தாலும் சரி என்னோடய ஃபேஸ்புக்கில் டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் போட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வகுப்பில் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதை நீங்கள் அப்படியே பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி பேக்கு ஃப்ரண்ட்டு தைச்சிருந்தோம் இல்லையா, இன்றைக்கி ஷோல்டர் அட்டாச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு நெக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இல்லை உனக்கு ஷோல்டர் இறங்குதா ராணி? இல்லை, ஃபிட்டிங் சூப்பராக ஃபிட்டிங் இறங்குல. அதாவது ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்குண்டான விளக்கம்லாம் அதில் சொல்லியிருக்கிறோம், அதை நீங்கள் அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்று ஒரு தகவல் சொல்லணும் இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான் சொல்ல போகிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது நம்ம ஓடி எவ்வளோ தான் பணம் உழைச்சி சம்பாரித்து கட்டுக்கட்டாக சேர்த்து பீரில் வச்சாலும் ஒட்டாத அந்த பணம் சாவும்போது நெத்தியில் ₹1 வைப்பாங்க, அது மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது கடைசியில் அதை பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. அது 2வது விஷயம். அந்த கடைசியில் போகும்போது அந்த ₹1 நம்ம நெத்தியில் வச்சு விடுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சொல்கிறதுக்கு நான் விளக்கத்தை சொல்கிறேன். நம்ம எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் நம்ம போகும்போது எதுவுமே கொண்டு போக முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏற்றுக்கிட்டாலும் மனசு வந்து யாருக்கும் பக்குவப்படலை. நிறைய சம்பாதிக்கணும் அல்லணும் தான் மனசு சொல்லுதே தவிர, ஆனால் அதுக்குண்டான விளக்கத்தை ஏற்றுக்கிறதுக்குண்டான மனப்பக்குவம் யாருக்கும் கிடையாது. நம்மளுக்கு தேவைக்கு போக மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அதுக்காக நம்ம அதிகமாக உழைக்கணும். ஓடி அதிகமாக உழைக்கிற பணத்தில் நம்மளோட தேவைக்கு போக மற்றவங்களுக்கு ஒரு அதாவது சின்ன உதவி செஞ்சால் கூட அவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம் இல்லையா, நம்ம மாதிரி கஷ்டம் அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணணும்னா அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். அதை நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதே போல் தையல் தொழிலும் இதே மாதிரி தான். நம்ம தையல் தொழிலை நம்ம சேனலில் பார்த்து நிறைய பேர் தையல் படிச்சிருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் ஒரு குரு தட்சணை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க, தொழில் தனக்குன்னு ஒரு சுய தொழில் செய்ய தெரியாமல், சம்பாதிக்க வழி தெரியாமல், வீட்டிலே இருந்து வெளியில் போய் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தையல் தொழிலை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி நீங்கள் நல்லா படித்து முடித்ததுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இது ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே கைமாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழகுன இந்த தையல் கலையை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஏன்னா 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோட இலக்கு. அதை நோக்கி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் தேவை. அதை நான் திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ சீக்கிரம் அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணும் அவ்வளோ சீக்கிரம் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை நான் பார்க்க முடியும். என்ன ராணி? கண்டிப்பாக அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறேன் இல்லையா. அதே மாதிரி அந்த 1 கோடி டெய்லர்களை வந்து நீங்கள் எப்படி இணையணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதை நான் ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அந்த 1 கோடி டெய்லர்களுக்கு லிங்க் உங்களுக்கு வரும். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே போகும்போது மற்ற டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஓகே பண்ணும்போது நீங்கள் அந்த 1 கோடி டெய்லர்களை நீங்களும் இணைஞ்சிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை பார்த்து நீங்கள் தையல் பழகி உங்கள் மனசுக்கு திருப்தி, அதாவது அண்ணா நான் உங்களோட சேனலை பார்த்து நான் தையல் பழகி ஓரளவுக்கு நான் தைய பழகிட்டேன், நானும் ஒரு டெய்லர் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையை செஞ்சால் போதும். மற்றபடி வழக்கம் போல் நம்மளோட சேனலை பார்த்து நீங்கள் ஒரு நல்ல டெய்லர் ஆகணும், உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அளவுக்கு உங்களோட வருமானத்தை பெருக்கிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை.
என்ன ராணி? கண்டிப்பா. இப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி தச்சு ராணிக்கு எப்படி தச்சு போட்டுருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? போலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு முந்தின பதிவில் பேக் பீஸ் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம், ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ண போகிறோம். சரியா? ஷோல்டர் அப்படியே ஜாயின் பண்ணி பார்க்கலாம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோ. பார்த்தியா ஆல்ரெடி கொக்கியெல்லாம் வச்சாச்சா? ரெடியா? ரெடி. ப்ளவுஸை போட்டு பார்க்குறதுக்கு ட்ரையல் பார்க்குறதுக்கு என்ன? சரி. ஷோல்டரில் வந்து நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டோமோ அந்த அளவுக்கு வச்சு தையல் போட்டுரு. இப்போ வைக்கிறோம்ல, இப்போ இந்த இடத்துலலாம் லேஸ் தூக்கிடணுமா இல்லை அப்படியே எப்படி இருக்கா அப்படி? இல்லை, நம்ம அது வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் பெல்ட் அட்டாச் பண்ணோம்ல, அப்போவே அதை எடுத்து விட்டு வைக்கும்போது கரெக்டாக வந்துடும். சும்மா ட்ரையல் அதாவது செக் பண்ணி பார்க்குறதுக்கு வேணால் இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இது வச்சு பார்க்கும்போது கரெக்டாக உட்காரும். சரி. இப்போ ஷோல்டர் மட்டும் கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோ. இதில் எதுவும் அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா அதை ஸ்லீவ் பக்கம் தள்ளி விட்டுரு. சரியா? கழுத்து பக்கம் வந்து கரெக்டாக வச்சுக்கோ. இந்த பக்கம் கழுத்து பக்கம் மட்டும் கரெக்டாக வச்சுக்கணுமா? ஆமாம், கழுத்து பக்கம் கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ இங்கே கொஞ்சம் கூட குறையா வருது, அதுக்கு என்ன செய்யறது? சைஸ் பண்ணிடலாமா இல்லை? இல்லை, இதில் கூட குறைய வருது, இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இழுத்தா நம்மளுக்கு சரியாக வரும். ஏன்னா இது கிராஸ் தானே, இழுத்து எவ்வளோ தூரம் வரும். அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே கீழே கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் இருந்துச்சுன்னா சைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம கட்டிங்ல இல்லை தைக்கிறதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு அர்த்தம். சரி சரி. அப்போ 1/4 இன்ச் வரையா பிரச்சனை இல்லை, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வெட்டிக்கலாம். இழுத்து வச்சு தைச்சோம்னா ப்ளவுஸ் போடும்போது அந்த கோடு கோடாக தெரியும். இப்போ ஷோல்டருக்கு அரைஞ்சு பிடிக்கணுமா? அரைஞ்சு நம்ம தையலுக்கு அரைஞ்சு விட்டு மார்க் பண்ணோம்ல, ஆமாம் ஆமாம், அதை அப்படியே தையல் போட்டுற வேண்டியதான். அரைஞ்சுன்னு எதுவும் கணக்கு இருக்கா இல்லை நம்ம எவ்வளோ நாளும் ஒரு 1/4 இன்ச்சு இல்லை அரைஞ்சு கொஞ்சம் கூட? அரைஞ்சுங்கிறது வந்து நமக்கு அந்த தையல் ஒரு துணிக்கு வந்து பிரியாமல் இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு துணிக்கு நூல் நூலாக வந்துருச்சுன்னா சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும். கழுத்து பக்கம் கரெக்டாக வச்சுக்கோ. ஆம்கோல் பக்கம் அந்த ஷோல்டர் பக்கம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தள்ளி விட்டுரு. இந்த பக்கம் கொஞ்சம் முன்ன இருந்தாலும் நம்ம வெட்டி விட்டு வெட்டி விட்டு கழுத்தை மட்டும் கரெக்டாக கழுத்து பக்கம் வெட்டிட்டோம்னா கழுத்து அகண்டு போயிடும். அகண்டு போயிடும். சரி. அத்தனை தடவை சொல்லியும் நீ அதே மாதிரி தான் தைச்சிட்ட. என்ன நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கும்போது இந்த அப் அண்ட் டவுன் வந்து இந்த பக்கம் வராமல் இங்கிட்டு தள்ளி விட்டுக்கலாம். சரி சரி. இது லைட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், கரெக்டாக இருக்கு. ஷோல்டருக்கு 2 தையல் போட்டுக்கணும். அங்கே இருக்கட்டும். ஷோல்டருக்கும் ஸ்லீவுக்கும் நம்ம எப்பயும் 2 தையல் போட்டுக்கணும். இது இப்போ கொஞ்சம் போல இருக்கு, இதை பிரிச்சிடவா? இல்லை பிரிக்கணும், அது சும்மா ஐல்டாக தானே இருக்குது, நான் சும்மா சொன்னேன். தையல் போட்டு லைட்டாக தட்டி விட்டுறாங்க. அது லைட்டாக அப்படியே தட்டி விட்டுரு. அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ நீ வந்து சைடு ஜாயின் பண்ணணும்ல, சைடு ஜாயின் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? இடுப்போட அளவு எவ்வளோ எடுத்துருக்கோம்? இடுப்போட அளவு 31. 30 தான் நினைக்கிறேன். ராணி, உனக்கு இடுப்போட அளவு 31 30? 30. ரைட், 30 தான். அப்போது பேக்கில் 15, ஃப்ரண்ட்டில் 15 வைப்போம் இல்லையா? ஃப்ரண்ட்லேருந்து 1 இன்ச் எடுத்து பேக்கில் சேர்த்துக்கோ. அப்போ பேக்கில் 16, ஃப்ரண்ட்டில் 14. எல்லா சைஸுக்கும் அப்படி தான். இப்போ இடுப்பே வந்து 40 இன்ச் இருக்குன்னா இப்போ பேக்கில் 20, ஃப்ரண்ட்டில் 20. இப்போ ஃப்ரண்ட்லேருந்து 1 இன்ச் பேக்கில் போட்டால் பேக்கில் வந்து 21, ஃப்ரண்ட்டில் வந்து 19. அது மாதிரி எல்லா சைஸுக்குமே. சரிதானே? சரிதானே சொல்கிறேன் கணக்கு? இல்லை, நான் கேட்க வந்தது என்னன்னா, இப்போ என்ன அளவு இருக்கோ அதை 2ஆ பிரித்து அதில் 1 இன்ச்சு பேக்குக்கும் 1 இன்ச்சு பேக்கு பெருசாகவும் 1 இன்ச்சு ஃப்ரண்ட்டு கம்மியாக வச்சா சரி. அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். இருக்கிற என்ன அளவு இருக்கோ அதுதான். ஆமாம், அவங்களுக்கு இடுப்பு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சிட வேண்டியதான். சரி. இப்போ இவங்களுக்கு வந்து 30 இருக்குது. 30ல் பாதி 15.
15 15 30னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு இன்ச்சை தூக்கி இதுல போட்டோம்னா 16, பேக்ல 16, அதுல 14. ஆமா. இப்போ நீ 2 ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கோ, அந்த இடத்துல இப்படி மடிச்சு வச்சுட்டேன்னா அப்போ 16 இன்ச்சு தானே, 16ல பாதி 8 இன்ச்சு. அப்போ 8 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோ. அந்த இடத்துல தையல் வரணும். 2 பக்கம் மார்க் பண்ணிக்கோ. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து 2 பக்கம் இருக்கிறனால 7 இன்ச்சு, 14 தானே, 7 இன்ச்சு. இதில் வந்து ஊக்பட்டியை வந்து சேர்த்துக்கலாம், ஐ கட்டுற பட்டி வந்து இதை சேர்க்காம 7 இன்ச்சு. அப்படியே அவங்க எல்லாருக்கும் அப்படியே மார்க் பண்ணிக்காமி. இது வந்து ஊக்குப்பட்டி, ஊக்குப்பட்டியில் இதை சேர்த்து 7 இன்ச்சு. 7 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சா? இப்போ ஐ கட்டுற பட்டியில் இந்த ஐ பட்டியை சேர்க்காம 7 இன்ச்சு. ஆமாம், ரைட், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோன்னா இடுப்போட அளவு மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கோ. இது உனக்கு தெரிஞ்சதுதான், மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து கீழே இந்த மார்க் பண்ணியிருக்கிறல்ல, அப்போ இதுலேயும் இந்த மார்க் பண்ணியிருக்கிற இந்த 2 மார்க்கு இதில் மேட்ச் பண்ணிட்டு ஷோல்டரை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். ஷோல்டரை கரெக்டாக அப்படி எடுத்து விட்டுட்டு இந்த துணி அப்படியே கொண்டு வந்தோன்னா இது வந்து முன்ன பின்ன இருக்கும். ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ரெண்டையும் ஒன்றா வச்சு தைக்கக்கூடாது, ஃப்ரண்ட்டில் தொவல் விழுந்துடும். அப்போ இது எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை வெளியில் தள்ளி விட்டணும். ஆனால் அடியில் உள்ள மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு கணக்கு. அப்போ இதிலிருந்து இந்த கீழே நீ மார்க் பண்ணியிருக்கல, இதை கணக்கு பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு கூட போட்டுக்கோ. போட்டு அப்படியே தையல் போடும், அவ்வளோதான். அது இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். அந்த ப்ளவுஸோட அமைப்பு வந்து அதுதான் கரெக்டாக வரும். பேக்கு தானே நம்மளுக்கு அளவு. ஆமாம், பேக்கில் உள்ள அந்த அர்க்கட் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் அளவு. சரி சரி. இந்த பேக்ல இருந்து இது எவ்வளோ வச்சோம்? 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சு தான் வச்சுருப்போம். சப்போஸ் நம்ம இந்த மார்க்கு அழிஞ்சிருச்சு ஞாபகம் இல்லைன்னா இதுலேருந்து 1.5 இன்ச்சு வச்சாலும் அது சரியாக இருக்கும். சரி, இதுலேருந்து 1.5 இன்ச்சு ஏற்கனவே ஒரு ஜக்கா ஒன்று போட்டிருக்கேன். அப்போ நம்மளுக்கு பேக்கு தான் அளவு, அளவு கிடையாது. பேக்கு தான் அளவு. இப்போ இந்த எடுத்து வைக்கும் போதுல இந்த கழுத்தெல்லாம் இங்கிட்டு தூக்காம அங்கிட்டு தூக்காம லூஸ் இல்லாம இது சொல்றது கரெக்டாக உட்காந்துச்சுன்னா இந்த இடத்துல லூஸ் இல்லாமல் நல்லா. நம்ம கோடு போடுறோம்ல, ஆமாம், அது நம்மளுக்கு பேக்கு தானே அளவு. ஆமாம், ஃப்ரண்ட்ல கோடு போட்டா சரி வருமா? வராது, சரியா வரும். ஏன்னா லூஸ் பூரா வெளியில தள்ளிடுறல. சரி சரி. அப்போ இங்கே போடும்போது கரெக்டாக இருக்கும். தைக்கும் போதுல கோட்டை இழுத்து வச்சு தைச்சிட்டோம்னா தைக்க மாட்டோம். ஏன்னா அந்த அமைப்பு இந்த கரெக்டாக உட்காந்துருக்கல, இதில் மாறவே மாறாது. சரி சரி. அப்போ நான் ஃப்ரண்ட்லேயே கோடு போடுறேன். இல்லை, ஃப்ரண்ட்டில் கோடு தான் போடணும், பேக் அடியில் தான் இருக்கணும். சரி சரி. ஏன்னா பேக்கை மேலே தைச்சேன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கு வந்துடும். இல்லை, நான் பேக்கில் கோடு போட்டு பேக்லேயே கோடு இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் அப்படியே அந்த கோடை கீழே இருக்கிற கோடை மேட்ச் பண்ணி தைச்சிடலான்னு பார்த்தேன். உனக்கு அது செட் ஆகாது, இதுதான் கரெக்டாக செட் ஆகும். அப்போ இதுலேயே கோடு போட்டு இதுலேயே கோடு போட்டுக்கும். ஏன்னா பேக்கில் வந்து விலகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் ஃப்ரண்ட் விலகிடும். ஆனால் தான் ஃப்ரண்ட்டை மேலே வச்சுக்கிறோம். ரைட், அவ்வளோதான். இப்போ இல்லை நீ கொஞ்சம் கூட அழுகாமல் கரெக்டாக நீ போட்டுருவேன். இப்போ நம்மளுக்கு இந்த கோட்லேயே போட்டால் சரியாக வரும். அவ்வளோதான், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். 2 பக்கம் தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். இது அப்படியே நீ சொல்லிகிட்டே பண்ணு, அவங்க எல்லோரும் பார்த்துக்கிட்டோம். உன்னை பார்த்து தான் எல்லோரும் தைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 மார்க்கை மட்டும் மேட்ச் பண்ணிக்கிட்டு இந்த 2 மார்க்கை மேட்ச் பண்ணிக்கும். இந்த 2 மார்க்கை மேட்ச் பண்ணும்போதே இங்கே வந்து 2 இன்ச்சு கேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரைட்டா? சரி. இந்த பேக்கில் இருக்கிற தட்டையும் லூஸ் இல்லாமல் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டையும் லூஸ் இல்லாமல் எவ்வளோ ஃப்ளாட்டாக, அதுக்காண்டி ரொம்ப இழுத்து இது தூக்குற மாதிரி இல்லாமல் கரெக்டாக 2 ஒன்று போல் ஈவனாக ஃப்ளாட்டாக எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். கீழே உள்ள 2 மார்க்கு மேட்ச் பண்ணிக்கணும்.
இப்போ நான் கோடு போகிறது வந்து கீழே இருக்கிற பேக் தட்டுக்காண்டி தான் கோடு போடுறேன். ஃப்ரண்ட்ல எல்லாம் இங்கெல்லாம் நான் எந்த அளவும் எதுவுமே கிடையாது. இதில் இடுப்பில் அந்த மார்க் மேட்ச் பண்ணுறோம், ஆம்கோலில் அந்த மார்க் மேட்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். அடிப்போம் அவங்க ஸ்ட்ரெச்சர் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும். கரெக்டு. ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் அந்த 2 இன்ச்சு கேப் வந்துருச்சு. ஆமாம். இப்போ இந்த ஆம்கோலும் இந்த ஆம்கோலும் கரெக்டாக இருக்கான்னு சும்மா செக் பண்ணிக்கோ. நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ண கரெக்டாக தான் இதுவும் கரெக்டாக தான் வரும். கரெக்டாக இருக்கா? இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 2 தையல் அந்த பிரிக்கிறதுக்கு வெயிட் போட்டால் பிரிச்சுக்கிடுவாங்க இல்லையா? ஆமாம். அதுக்கு உண்டான தையல் 2ம் போட்டு எக்ஸாக்டாக கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக தையலும் இந்த கழுத்துலையும் லூஸ் இல்லாமல் சொல்கிறோம் கரெக்டாக மேட்ச் ஆனால் அவ்வளோதான். இப்போ நீ எக்ஸ்ட்ரா தையல் மட்டும் 2 தையல் போட்டுரு. இந்த இடத்தையல் அந்த இடத்துல கனெக்ட் பண்ணி போட்டோன்னா அவங்க சப்போஸ் வெயிட் போட்டாங்கன்னா ஒரு தையலாக பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தையல் அவ்வளோதான். நம்ம தைக்கிற எல்லா ஜாக்கெட்டுமே ரவுண்டு முண்டா தான், ஸ்ட்ரெயிட் தையல் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட் தையல் போடுறத விட ரவுண்டு தையல் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு இருந்தால் கூட போதும். ஸ்கேலில் கூட வச்சுட்டு மார்க் பண்ணி மீதி பூரா வெட்டி விட்டு அந்த தையல்லேருந்து மார்க் பண்ணிக்குவோம். அப்படியே அதை வெட்டி விட்டு அவ்வளோதான். ஏன்னா ஸ்ட்ரெயிட் தையல்னால் நம்ம 2 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா துணி விட்டுடலாம். ஆனால் ரவுண்டு தையல் போடும்போது அதிகமாக துணி உள்ளே விட முடியாது. இப்போ அது சைஸ் கரெக்டாக வந்துடும். ரைட், அவ்வளோதான். இப்போ இடுப்பு வந்து 30 இன்ச்சு சொன்னோமா? ஆமாம். அந்த 30 இன்ச்சு இருக்காங்கிறத நீ அளந்து பார்த்துக்கோ. இருக்கா? இந்த 31 வருது. கொஞ்சம் கூட இருக்குல்ல, அது என்னன்னா இந்த தையலில் வந்து கொஞ்சம் இறுக்கி போட்டேன்னா போதும். அப்போ அந்த மாதிரி சப்போஸ் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா ஒரு தையல் போட்டு டைட் பண்ணிக்கோ. லைட்டாக இங்கே ஒரு தையலும் அந்த பக்கம் ஒரு தையல் போட்டு இதில் கரெக்டாக இதில் இணைச்சி விட்ரு. சரியா போகும், அவ்வளோதான். ஏன்னா இடுப்பு வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அதில் இணைச்சி விட்டு அப்படியே இந்த பக்கம் அதே மாதிரி. இது எதனால கம்மியாக வந்தது? அந்த மார்க்கில் கரெக்டாக வைக்கல, லைட்டாக வழங்கியிருக்கு. லைட்டாக வழங்கினோட 4 இது கூடியதில்ல. சரி. அப்போ மார்க்கில் இருந்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் முன்ன பின்ன வழங்கினாலுமே நான் 2வது போட்டுக்கலாம். அவ்வளோதான். இன்னும் நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணுவோமா? ப்ளவுஸ் நல்லா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஸ்லீவ் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ரைட். 35 இருக்கு. ரைட், அவ்வளோதான். 35ன்றது இந்த ஐப்பட்டி வரைக்கும். ஆமாம், இது வரைக்கும் அதை சேர்க்கக்கூடாது. சரி, இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கிறியா?
ஸ்லீவ் இப்படியே தான் இருக்கு. ஸ்லீவ் வந்து நம்ம இன்னும் இது பண்ணல. இதுக்கு வந்து ஸ்லீவை ஃபஸ்ட்டு 2 ஃபோல்டு பண்ணிக்குவோம். இந்த இருக்குல்ல ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கணும் இல்லையா? இன்னும் கேட்டால் இதை நீ தச்சுட்டு கூட இது பண்ணிக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த அளவுக்கு தான் மடிக்கணும். ஃபஸ்ட்டு நீளமாக தச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கலாம், எமிங் பண்ணுறது. ஏன்னா நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதில் 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு 2வது ஃபோல்டிங் பண்ணும்போது 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்குவோம். இந்த அரைஞ்சு தான் நம்ம இருக்கிற தையல். ஆமாம், மீதி 2வது மடிச்சு போகிறது பிரிக்க போகிறோம். ஆமாம். இப்போ நம்ம பிரிக்கிற தையலுக்கு கொஞ்சம் தையல் பெருசாக வச்சுக்கலாம். பெருசாக வச்சுட்டா டக்குன்னு பிரிச்சுக்கலாம். பெரிய தையல் வச்சுட்டு அந்த 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தையல் சும்மா சென்டரில் போட்டுக்கோ, எம்மிங் பண்ணிட்டு அதை எடுத்து விட்டுடலாம். இப்போ 1 இன்ச்சுன்றது நான் எப்படி அளவு வச்சு போடுறது? டேப் வச்சு. இல்லை, டேப் வச்சு அளந்து கீறிக்கிறதா? இப்போ இதுக்கு கரெக்டாக 1 இன்ச்சு ஆல்ரெடி மார்க் வேறு பண்ணியிருப்பேன் இல்லையா, அதுலேயே உங்களுக்கு இருக்கும். லைட்டாக ஃபஸ்ட்டே கீறிக்கிட்டேன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். வீடியோ எடுக்கிறவருக்கு தூக்கம் வந்துருச்சு. மெல்ல தைக்கிறேன்னா ரைட்டு, கடைசி வரைக்கும் அந்த 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மடிச்சிட்டோம். ரைட். இப்போ இது 2 ஓப்பன் பண்ணி விட்டு 2 ஸ்லீவ் தானே, சென்டரில் வெட்டி விட்டு இப்போ வந்து இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்லீவும் அப்படி மடிச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இது கரெக்டாக கிடைக்கும். சரி, அப்போ 2டைம் ஃபோல்டு பண்ணி மடிக்கூடாது. ஃபோல்டு பண்ணால் அந்த அளவு கொஞ்சம் மாறுபடும். சரி சரி. எப்படி போட்டோன்னா மாறுபடாது. இப்போ இந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக மார்க்கில் மடிச்சிருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்குறேன். சிஸ்டர் கூட இதில் அர்க்காத் பண்ணிக்கும். இப்போது கை சுற்றலை எவ்வளோ அதில் இந்த மார்க் பண்ணு. கை சுற்றலை எவ்வளோ? 6 இன்ச்சு. 6 இன்ச்சு மார்க் பண்ணு. கை சுற்றளவு 6 தானே? 6 இன்ச்சு. ராணி, அதாவது கை சுற்றளவு 12ஆ 13ஆ? 12ஆ? அப்போனா 6 இன்ச்சு. இப்போ கையோட உயரம் 5 இன்ச்சு, அரைஞ்சு தையலுக்கு இருக்கும். இப்போ கையோட சுற்றளவு 6 இன்ச்சு. 6ல் ஒரு மார்க் பண்ணிக்கோ, ஒரு மார்க்கு. இப்போ இங்கே ஆம்கோலுக்கு எவ்வளோ வைக்கணும்? இப்போ ஆம்கோலுக்கு இதில் இருந்து 1.5 இன்ச்சு கூட்டி வைக்கணும். அப்போ இங்கே 6 இன்ச்சு வச்சுருக்கோம். அப்போ 7.5 இன்ச்சு வைக்கணும். 7.5 இன்ச்சு நம்ம இந்த தையலுக்கு அளவில் வைக்கணுமா இல்லை? இல்லை, இந்த இங்கேருந்து எஜ்ஜில் இருந்து வைக்கணுமா இல்லை எஜ்ஜில் இருந்து அது தையலுக்கு சேர்த்துருக்கிற அளவில் சேர்த்து எடுக்கணும். இது 7.5 இன்ச்சு. இது அப்ராக்சிமேட்டாக வைக்கிறோம் நம்ம. இப்போ வந்து இதில் இருந்து கரெக்டாக நம்ம 3 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா இந்த ஸ்லீவோட உயரமே 5 தான். அதில் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணால் போதும். இதுலேருந்து 3 இன்ச்சு மைனஸ். எல்லா உயரத்துக்குமே 3 இன்ச்சு தானா? ஆமாம், அந்த 7 இன்ச்சு கை உயரம் வரைக்கும் 3 இன்ச்சு பண்ணிக்கணும். அந்த 7 இன்ச்சோட உயரம் கூடுச்சுன்னா 3.5 ஆக்கிக்கணும். 3.5 இன்ச்சு. இப்போ இதுக்கு வந்து 3 போதும். 3 இன்ச்சு. ஆமாம். ரைட். இப்போது இந்த இருக்கு இல்லையா, அதில் 1.5-2 இன்ச் வரைக்கும் டச் பண்ணாமல் அதுலேருந்து இந்த மார்க் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆம்கோல் இதில் ஒரு கோடு போட்டுக்கூடவா இல்லை? போட்டுக்கோ, இல்லை மார்க் பண்ணிட்டு போட்டாலும் சரிதான், ரெண்டும் ஒன்று தான். போட்டு கட்டுவா.
ரைட். இது உள்ள குடஞ்சி எடுக்கிறதுக்கு. ரைட்டா? இங்கே வரும்போது அந்த பாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கணும். இதில் வந்து ரெடி அளவு ஸ்கேல் இது ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு வந்து ஸ்கேல் அளவு. இப்போ நம்ம அளவு ஜாக்கெட்டில் இங்கேருந்து இந்த ஜாக்கெட்டுக்கெலாம் அளவு எடுப்போமே, அதெல்லாம் வேண்டியதில்லை? வேண்டியதில்லை. நம்ம வந்து இந்த பேக்கோட ஆம்கோல் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக செட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த இதில் ஆம்கோல் நம்ம ட்ராயிங் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு சிலருக்கு உடம்புக்கு ஏற்ற அளவுக்கு கை இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் கம்மி கூட அப்படிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது கரெக்டாக இருக்கும். இது மிஸ் ஆகிற வாய்ப்பே கிடையாது. அப்போ இது மிஸ் ஆனால் கூட அந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் கீழே மேலே தான் இறங்கும். மற்றபடி ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். அப்போது இந்த பேக்கோட அளவுக்கு ஃப்ரண்ட்டை பார்க்கக்கூடாது, ஃப்ரண்ட் வந்து கூட தான் காமிக்கும். இந்த பேக் வந்து இதில் வச்சு பார்க்கணும். இந்த ஷோல்டரும் இதுவும் கனெக்ட் பண்ணி இப்படி வச்சு பார்த்தோன்னா இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் இது கம்மியாக இருந்தாலோ இல்லை இதை விட இது கொஞ்சம் கூட இருந்தாலோ இந்த பாடி பீஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடி பீஸ் ஆம்கோலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மார்க்கை தள்ளி வச்சுக்கலாம். முன்னையும் வச்சுக்கலாம், பின்னையும் வச்சுக்கலாம், பிரச்சனை வராது. ஆனால் இது இந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்போது சுருக்கோ இல்லை லூஸ் இல்லை டைட்டு தான் வந்துடும். இப்போ பாடியில் என்ன அளவு இருக்கோ அதை தான் அந்த பாடி பீஸில் அந்த பேக்கில் உள்ள ஆம்கோல் தான் கரெக்டான அளவு. சரியா? அப்போ ஃப்ரண்ட்லையும் எடுத்துடக்கூடாது. ஃப்ரண்ட்டில் எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து இழுவை கொடுக்கும், பெருசு தான் வரும். சரி. பேக்கு தான் நம்மளுக்கு சரியான. ஆமாம். இப்போ இது வந்து ரெண்டே ஆப்போசிட் போட்டு இந்த ஃப்ரண்ட் வந்து குடஞ்சி எடுக்கிறோம். சரிட்டா? இதை நீ மார்க் பண்ணியிருக்கல, நான் அதில் எடுக்கிறேன். எடுக்கிறது வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடணும். சரி, இந்த மார்க்கோட ஸ்டாப் பண்ணிடணும். இதில் எந்த இடத்துலையும் தொவ்வல் இல்லாமல் அந்த ரவுண்டு ஷேப் எடுத்தோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் இழுவை இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற இந்த அளவு எந்த அளவுமே பார்க்க வேண்டியதில்லை. ஆமாம், நமக்கு இந்த கை சுற்றளவு மட்டும் பார்த்தா போதும். ஆம்கோல் நம்மளோட ஸ்டைலில் வச்சோம்னா கரெக்டாக பொறுத்த மாதிரி இருக்கும். இப்போ நீ ஃபஸ்ட்டு கை ரெடி பண்ணிவிட்டு அதை ரோலிங்கில் தைச்சிட்டு பார்க்கலாம். இது நம்ம அளந்து பார்க்கணுமா? இப்போ கையை பிரிச்சுட்டோம், மார்க் வந்து ஒன்றில் தான் இருக்கு. தனியாக பிரிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு மார்க் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் தானே? சுற்றளவு 6 இன்ச்சு கை சுற்றளவு. இப்போ இதுலேருந்து இந்த ஜாயின்லேயே பார்த்துக்கலாம் தானே? 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சு பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். இந்த அளவுல ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் தானே? கோடு போட்டுக்கூடவா? போட்டு. இப்போ இப்படி டைல் போட்டோம். இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த பாடி பீஸோட கையோட சுற்றளவு பெருசாக இருக்கணுமா இல்லை கரெக்டாக இருக்கணுமா இல்லை சிறுசாக இருக்கணுமா? அதாவது பாடியை விட ஸ்லீவ் ஒரு நூல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை, ஃபிட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் காமிக்கும். ஆனால் பாடியை விட ஸ்லீவ் கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னா அட்டாச் பண்ணும்போது பாடி லூஸ் ஆயிரும், ஸ்லீவ் ஏறாது. அதே மாதிரி அங்கங்கே சுருக்கம் நிறைய தெரியும். அப்போ பாடி பீஸோட பிரச்சனை இல்லை, ஸ்லீவ் வந்து ஒரு நூல் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கம்மியாயிடக்கூடாது. ஆமாம், கரெக்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த உடம்பு வந்து அசிங்கமாக சுருக்கம் வந்து இதெல்லாம் காமிக்காமல் இருக்கும். அந்த ஸ்லீவ் லூஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்லீவ் மட்டும்தான் லூஸ் காமிக்கும். இது வந்து உடம்புல எல்லா பக்கமும் இழுத்து காமிச்சு கொடுத்துருவோம். அந்த பக்கம் மார்க் தெரியலையா? மார்க் இல்லையா? ஒரு சைடு தான் நம்ம பண்ணோம். ஓ சரி. நீ மார்க் பண்ணிக்க 6 இன்ச்சு. இது இந்த ப்ளவுஸ் என்ன சைஸு? 34. 34. என்ன சைஸ் எடுத்தோம் ராணி? இது என்ன சைஸ் எடுத்தோம்? 35. 35 இன்ச்சுக்கு மட்டும்தான் இந்த 1.5 இன்ச்சு கூட வருமா கை? இல்லை எல்லா சைஸும்? எல்லா சைஸுக்குமே 1.5 இன்ச்சு தான் வரும். அந்த 32 விட குறையும் போது 1.5 இன்ச்சு வைக்காம 1 இன்ச்சு வச்சாலே சரியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கை அந்த அளவுக்கு வித்தியாசம் வராது.
எக்ஸ்ட்ரா துணியை வெட்டி விட்டு எக்ஸ்ட்ரா இதுலேயும் வெட்டி இந்த அளவுக்கு இருந்தால் போதுமா எக்ஸ்ட்ரா? போதும் போதும். அந்த ரவுண்டு தெலுக்கு சொல்லும்போது இருந்தாலே போதும். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் எதுக்காக விடணும்னு சொல்கிறோம்னா எல்லாரும் நம்மளை பார்த்து படிக்கிறாங்க இல்லையா, அப்போ 1.5 இன்ச் வேணும், இருந்தால் தான் சரியாக வரும். ஆனால் ஸ்ட்ரெயிட் தெலுக்கு வச்சுக்கலாம். ரவுண்டு தெலுக்கு சொல்லும்போது கொஞ்சம் குறைச்சோம்னா அந்த இடத்துல அந்த அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டையும் திருப்பிக்கணும். திருப்பிட்டு நமக்கு சரியாக தச்சிருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதை எப்படி பார்ப்போம்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த குடஞ்சி எடுத்தது உள் பக்கம் எடுத்து இது எடுத்துருக்கோம். இப்படி வைக்கும்போது ஆப்போசிட் இருக்கணும். இருந்துச்சுன்னா அப்போ கரெக்டாக தச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்போது இந்த ஸ்லீவ் பாடி பீஸ் இருக்கு இல்லையா, பாடி பீஸை அப்படி ஃப்ரண்ட்டில் வச்சிடுறோம். வச்சுட்டு இந்த ஸ்லீவு இங்கே, ஏன்னா இது குடஞ்சி எடுத்தது ஃப்ரண்ட் பக்கம் வரணும். அது மாதிரி தான் இதுலேயும். அப்போ இந்த கீழே அதிகமாக இருக்கிற துணி பேக்கில் வரணும், கம்மியாக இருக்கிறது ஃப்ரண்ட்டில். ஆமாம், அதிகமாக இருக்கிறது பேக்கு. ஆமாம், இப்படி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒரு பக்கம் அட்டாச் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் கரெக்டாக தான் மாற போகிறது இல்லைல்ல. ஃபஸ்ட்டு இதை அட்டாச் பண்ணுறியா? அது எப்படி அட்டாச் பண்ண எல்லாருக்கும் சொல்லிக்குவோம். இது வந்து எக்ஸ்ட்ரா துணியை பேக்கில் திருப்பிட்டு அந்த ஸ்லீவ் எப்படி உள்ளே வைக்கணுங்கிற சொல்ல, அது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்கல்ல. இந்த மாதிரி வெளிப்பக்கம் திருப்பிட்டு இதை எடுத்து ஃபஸ்ட்டு அடியில் கூடி அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அடியில் கூடி அப்படி வச்சுக்கிட்டோன்னா ரோலிங்கில் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜாயிண்ட்டும் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கும். நான் அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த 2 ஜாயிண்ட்டும் மேட்ச் பண்ணிக்கும். இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டெப்பு நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிற துணியை எடுத்து அந்த அர்க்காத்தும் சோல்டரும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இது ரெண்டையும் கரெக்டாக எடுத்து பார்த்துட்டாலே அந்த கை ஆட்டோமேட்டிக்காக உள்ள ரவுண்டில் வந்துடும். ஆமாம். இழுக்காம கொள்ளாமல் அப்படியே 10 நாப்பில் தைச்சோம்னா நல்லா வந்துடும். இதுக்கு நம்ம தையல் கரெக்டாக அரைஞ்சு போடணும். அரைஞ்சு நம்ம தையல் தையலுக்கு வந்து விட்டுருந்தோம்ல, அரைஞ்சு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த அரைஞ்சு கணக்கு பண்ணி ஃபுல்லாக போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம தையலுக்கு எவ்வளோ விடுறோமோ அதை கணக்கு பண்ணி பிடிச்சோம்னா அது ஃபுல்லாக கரெக்டாக உட்காந்துடும். நம்ம தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சாலும் பிரச்சனை, 1/2 இன்ச்சு விட்டுட்டு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைச்சாலும் பிரச்சனை. நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அது நம்மளுக்கே தெரியும். அதை கணக்கு பண்ணி அப்படியே பிடிச்சிடணும். கரெக்டாக கூட குறையெல்லாம் வந்துருச்சா, அது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு கூட நம்மளுக்கு ஓகேவான்னு பார்த்துட்டு கூட இன்னொரு தையல் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மள அறியாமல் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சுருக்கு இருக்க வந்துருச்சுன்னா அது திருப்பி சரி பண்ணிக்கலாம். சரியாக இருக்குது. ஓகே, ஒரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிச்சு, அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் ரைட். அதே மாதிரி இந்த பக்கம் ஜாயின் பண்ணிடு. அது அப்படியே அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே தைச்சுன்னா அவங்க உன்னை பார்த்து நீ என்னடா சொல்லுவேன்னு உன்னே தான் கவனிச்சுட்டே இருப்பாங்க. நீ எப்படி தைக்கிறங்கிறது சொல்லிக்கிட்டே தை. அந்த ஜாயிண்ட் பேக்கில் போகணும், அந்த ஸ்லீவ் இது ஷோல்டருக்கு உள்ள கூடி அந்த ஆம்கோல் உள்ள கூடி கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே பண்ணினா சரி. அப்படியே சொல்லு, சத்தமாக சொல்லு. நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு சொல்ல வரும். நான் போகிறேங்கிறது சொல்லி காமிச்சிட்டியா? இந்த இதை வந்து பேக்கில் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை ஜாயிண்டை பேக்கில் தள்ளிட்டு இந்த துணியை அடியில் கூடி கொடுத்துட்டு வச்சு அப்படியே மேட்ச் பண்ணுறோம்.
தண்ணி குடிக்க போக விட மாட்டேன்டியே. மேக்ஸிமம் இந்த ஜாயிண்ட் மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. பேக்ல போயிடணும். இந்த வைக்கிற ஜாயிண்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஜாயிண்ட்டை மிஸ் பண்ணால் என்ன ஆகும், ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு நிற்கும். அந்த இடத்துல க்ளீனாக அது ஏதோ கொங்கானியா என்னமோ சொல்லுவாங்க, லூஸ் விழுவுன்ற மாதிரி டொக்கு விழுந்த மாதிரி இருக்கும். நம்ம அது எதுவுமே இழுக்காமல் அப்படியே ஒன்று போல தைச்சோம்னா அது சூப்பராக வந்துடும். ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இழுத்துலாம் தைக்க வேண்டியதில்லை. அப்படியே சப்போஸ் மேட்ச் ஆகலன்னா ஒரு 2 டைம் பிரித்து தைச்சா கூட பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஆனால் இது ஒரே ரவுண்டில் ஒரு இன்ச்சாக தானே தைக்க முடியும். ஆமாம் ஆமாம், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். அது மாதிரி பாடி துணியும் கை துணியும் ஒன்று போல் ஈவனாக ஒரே ஈவனாக வச்சுக்கிட்டு அது முக்கியம். கையை இழுக்காம ஆமாம், கையை முடிஞ்ச அளவுக்கு நல்லா குளிர விட்டு அடித்தோம்னா சரியா இருக்கும். ஆமாம். இப்போ சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இன்னொரு தள்ளி ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ நீ தைச்சதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம தைக்கும் போதே தெரிஞ்சிடும் அந்த ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நீ ஷோல்டர் அட்டாச் பண்ணியிருக்கிற இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போ இந்த ஸ்லீவ் அட்டாச், இந்த ஷோல்டரும் இந்த கையும் ஒரே இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இது இப்படி தைச்சதுக்கப்புறம் இப்படி உள்ளே இறங்கி இப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷோல்டர் இப்படி இறங்கும் அவங்க போட்டோன்னு. ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு சதைக்கு அங்கே பிடிப்பு துணி இருக்காது. இப்படி இருக்கவே கூடாது. இப்படி இருக்குன்னா அந்த ஸ்லீவை இழுத்து தைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ இது வைக்கும்போது இந்த ஷோல்டர் இது ஒன்று போல் இருக்கா, அப்போ கண்டிப்பாக இது இழுக்கலன்னு, நீ வந்து இழுக்கலை, கரெக்டாக வச்சுருக்கேன்னு அர்த்தம். இது எல்லாரும் பார்த்துக்கிறதுக்காக திரும்பவும் சொல்கிறேன். இந்த இடத்துல இப்படி உள்ளே இறங்கி போகும். அது எல்லாரும் அது இறங்கிச்சுனாலே இந்த இடத்துல ஸ்லீவ் இழுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இருந்து இப்படி வச்சோம்னா இதுலேருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்போ வந்து ஷோல்டர் இறங்காது, நல்லா உட்காரும். அது மாதிரி ஸ்லீவை இழுக்காமல் தைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். சரி, இப்போ இல்லை இன்னொரு தெலுங்கு போட்டுக்கலாம், கடைசியில் கூட போட்டுக்கோ. இப்போ நெக் பீஸ் தைச்சிட்டேன்னா கம்ப்ளீட் ஆகிடும்ல. அதுக்கு வந்து 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஃபுல் கிராஸில் கட் பண்ணிடு. இது அவ்வளோதான், கை முடிஞ்சிருச்சு. ஆமாம், எக்ஸ்ட்ரா ஒரு தையல் மட்டும் போட போகிறோம். இதில் ஃபுல் கிராஸ் எப்படி எடுக்கிறது? ஃபுல் கிராஸ் வந்து இந்த இருக்குல்ல, இது மிச்சமான துணி, அதில் வெட்டின துணி. ஆமாம், இப்போ இதில் நமக்கு துணி நிறையா இருக்கனால 2 பீஸ் எடுத்தாலே போதுமானது. இதுக்கு துணி எவ்வளோ, 1.5 இன்ச்சு வெட்டணுமா? ஆமாம். ஃபஸ்ட்டு ஃபுல் கிராஸ் எப்படின்னு சொல்லுங்கள். ஃபுல் கிராஸுங்கிறது வந்து இந்த இருக்குல்ல, நல்லா இழுவை கொடுத்துச்சுன்னா ஃபுல் கிராஸ். மற்றபடி துணி பத்தலைங்க இருக்கான்னு லைட்டாக அப்படி பாதி கிராஸ் போட்டு நெழுந்து எடுக்கணும்னு நினச்சோம்னா கழுத்து ரவுண்ட் அழகாக கிடைக்காது. ஆனால் நமக்கு சின்ன பீஸ் தான் கிடைக்குது அப்படின்னா அதில் 10 ஒட்டு கூட போட்டுக்கலாம். ஆனால் ஃபுல் கிராஸாக இருக்கணும். அப்போ எத்தனை ஒட்டு போட்டாலும் அந்த ரவுண்டு அழகாக வரும். ஆனால் துணி நமக்கு நீளமாக வேணும், ஜாயிண்ட்டு குறைக்கும்னு நினச்சி இந்த கிராஸுக்கு பதில் இந்த இப்படி லைட்டாக கிராஸ் எடுத்தோம்னா வேஸ்ட்டாக போய்டும், கழுத்து நல்லா இருக்காது. இதை நல்லா கிராஸில் வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதுதான். அது 2 ஜாயின் பண்ணுவில்ல. ஜாயிண்ட் நல்ல பக்கம் தானே மேலே? ஆமாம் ஆமாம். இது ஆப்போசிட்டில் வெட்டணும். மாற்றி வச்சுக்கோ. வச்சுக்கோ.
ரெண்டையுமே நல்ல பக்கம் வச்சு இந்த கிராஸை வெட்டினோம்னா தான். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பக்கம் வச்சுக்கோ. இது நல்ல பக்கம் தான், இது நல்ல பக்கம் தான். ரெண்டே வச்சு கிராஸ் வெட்டிட்டு மாற்றி அப்புறம் இப்படி மாற்றி வச்சோம்னா இந்த கிராஸ் ஆமாம் ஆமாம் செட் ஆகும். இதையே நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக போடாமல் இப்படி கிராஸாக போடுறோம். அப்போ தான் அந்த ஜாயிண்ட் வரும்போது இந்த 2 ஜாயிண்ட்டும் வேறு வேறு பக்கம் வேற வேற இல்லைன்னா ஒரே பக்கம் போச்சுன்னா அது மொந்தமாக இருக்கும். அது போல் இந்த 2 ஒன்று போல் கூட வச்சு வெட்டிக்கிட்டேன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, ஆமாம் ஆமாம் இந்த கிராஸ் 2 ஒன்று போல் வெட்டினா ஆப்போசிட் வைக்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீ வச்சுப்பாரு. இப்போ வைக்கும்போது இது 2 இப்படி மேட்சாக வைக்காமல் இப்படி வைக்கணும். அந்த வி ஷேப்ல ஆரம்பிச்சு இந்த வி ஷேப்ல முடிச்சோம்னா அந்த ஸ்ட்ரெயிட் கரெக்டாக கிடைக்கும். சரி சரி சரி. ரெண்டே இப்படி இந்த கிராஸை மேட்ச் பண்ணாமல் ஆமாம் அந்த ஒரு 4 இன்ச்சு அப்படி எடுத்து தான் வைக்கணும், எடுத்து தான் வைக்கணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ரெயிட் கரெக்டாக கிடைக்கும். சரி. இன்னொரு பீஸ் அப்படி ஜாயின் பண்ணி இதுக்கு எவ்வளோ 1.5 இன்ச்சு வச்சு வெட்டினீங்களா? 1.5 இன்ச். 1.5 இன்ச். நமக்கு துணி பத்தாத பட்சத்துக்கு 1 இன்ச்சு கூட வச்சு வெட்டி தச்சிடலாம். அது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனே அப்படி பண்ணிக்கலாம். சரி சரி. இப்போ இது ஜாயின் பண்ணியாச்சு. அப்படியே அதை 2ஆ ஃபோல்டிங் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே தையல் போட்டு பார்க்கலாம். கரெக்டாக அரேஞ்ச் இருக்கணுமா? ஆமாம், 1/2 இன்ச்சை விட கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரே அளவாக இருக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம கழுத்தில் அறுபடி அட்டாச் பண்ண போகிறோம். ஓ, அப்போ நம்ம கிராஸாக ஜாயின் போட்டோம்னா அந்த ஜாயிண்ட் ஒன்றுக்கு ஒன்று வராமல் ஒன்று அங்கேயும் மாறி மாறி வரும். அப்போது நம்ம அந்த கழுத்து ரவுண்ட் இடத்துல ஒரு இடம் போய் மேடு மாதிரி தெரியாது. சரி சரி. அதுக்கு தான் அந்த கிராஸாக வெட்டி ஜாயின் போட்டோம். ஆமாம் ஆமாம். இப்போ இதை போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடலாமா? ஆமாம், அந்த தையல்ல இருந்து அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை விட்டுட்டு அப்படியே ஒன்று போல நம்ம வந்து கழுத்தில் வந்து ஒரு எடை, அதாவது இந்த இடத்தையில் அளவுக்கு அட்டாச் பண்ணுவோம். ஆமாம், அந்த அளவுக்கு விட்டு அந்த அளவுக்கு விட்டுட்டு அந்த கைடு அளவுக்கு விட்டுட்டு வெட்டிடணும். தையலை ஒட்டி வெட்டாமல் தையல்ல இருந்து அந்த கைடு அளவுக்கு. கரெக்ட்.
இப்போ கரெக்டாக அரைஞ்சு தையல் போட்டு அதுல இருந்து ஒரு கைடு அளவுக்கு வெட்டிட்டேன். விட்டு இப்போ விட்டு அந்த பாடி பீஸில் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணேன். இப்போ வந்து இந்த பாடி பீஸை இழுக்காம நீ அட்டாச் பண்ணணும், அதுதான் மெயின். ஏன்னா ஷோல்டர் பெரும்பாலும் எல்லாருக்கும் இறங்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ இந்த பாடி பீஸை இழுக்காம அந்த பைப்பிங் மட்டும் இழுத்து அட்டாச் பண்ணணும். இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குன்னா இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சு அட்டாச் பண்ணணும். அதில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியில ஒரு அரைஞ்சு விட்டுட்டு. ஆமாம், இதை மட்டும் எல்லாருக்கும் தெளிவாக அப்படியே சொல்லிட்டு இந்த தையல் மேலே தானே போடணும். ஆமாம், நீ ஃபஸ்ட்டு தையல் மேலே போடணும். ஆமாம், தையல் போட்டு இந்த கையில இருக்கிற இந்த பீஸை வந்து நல்லா இழுத்துக்கலாம். கீழே இருக்கிற பாடி பீஸை இழுக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம். இந்த கழுத்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி அந்த ஷேப்லேயே கொண்டு வரணும். இந்த கழுத்தெல்லாம் இழுக்காம எந்த அளவுக்கு கழுத்தை லூஸ் கொடுத்து தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தைச்சோம்னா கழுத்து வந்து கிச்சன் நிற்கும். கழுத்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே தைக்கணும். ஆமாம். இப்போ நம்ம நூல் இல்லை. நூல் இல்லையா? பாபின் சுத்தமா ரெண்டு இருக்கா வேணும்? இருக்கு. இந்த கழுத்து இப்படி இழுத்தா ஸ்ட்ரெயிட்டா வரும். அந்த மாதிரிலாம் இழுக்காம அந்த ரவுண்டு கரெக்டா கழுத்து எப்படி இருக்கோ அப்படியே அந்த ரவுண்ட்லயே வச்சுட்டு அந்த வளைச்சி கொண்டுனா அந்த கழுத்து வந்து அதே மாதிரி நம்ம கழுத்துல உட்காரும். இருக்கிறது என்ன ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல அப்படியே வச்சுட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். கிராஸ்ல வெட்டி இருக்கிறதுனால இழுத்தோம்னா நேரா கூட வரும். நேரா வச்சு அடிச்சிடாம. சட்டை எப்படா தருவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்குவாரு. இப்போ இது எம்மிங் பண்ணுறோமா இல்லை ஒரு தையல் போட்டுறோம்? இல்லை, இது எம்மிங் தான் பண்ணணும். ஆனால் இப்போ ட்ரையல் பார்க்கறதுக்கு உடனே கொடுக்கணும் இல்லையா? சரி சரி சரி. அதில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் அர்க்காத் பண்ணிட்டு மெயினாக செக்கப் தையல் போட்டு கொடுத்துருவோம். ட்ரையல் பார்த்துட்டோம், அப்புறம் வந்து இது எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பெண்டு வளைவு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் தையலை ஒட்டி தையலை வெட்டாமல். ஆமாம் ஆமாம், தையலை ஒட்டி வெட்டிக்கணும். ஆமாம், தையல் வரைக்கும் வெட்டிடணும். சில பேக் ஃப்ரண்ட் ஃபுல்லாக அர்க்காத் பண்ணி வரும். அப்படி வெட்டக்கூடாது. ரவுண்டுக்கு நம்ம எங்கே தேவையோ அது அங்கே போதும். அது ஃபுல்லாக பண்ணி வெட்டமுத்துல இழுத்து தையல் உணவுத்துல கழுத்து பெருசாகிடும். ஆமாம், கரெக்டாக எட்ஜில் போடு. அந்த மடித்த பைப்பிங் பீஸில் போடணும். அட்டாச் பண்ணி இருக்கணும்ல, அந்த பைப்பிங்கில் போடணும். அட்டாச் பண்ணிட்டு எட்ஜ் தையல் வந்து இந்த பைப்பிங் பீஸில் போடணும். ஆமாம், இந்த பீஸில் போடக்கூடாது. ஜாக்கெட்டில் போடாமல் அந்த பைப்பிங்கில் போடணும். அதே மாதிரி இந்த தையலும் இது போல் அப்படியே பக்கத்தில் கம்மி இந்த மாதிரி எட்ஜில் போட்டோம்னா தான் மடித்து எம்மிங் பண்ணும்போது அழகாக ஈஸியாக இருக்கும் அந்த கழுத்து. அது மாதிரி இந்த உள்ளே இருக்கிற இந்த தையலும் இப்படி பரண்டு விடாமல் வெளிப்பக்கம் எடுத்து விட்டோம்னா கரெக்டாக கீழே இறங்கினாலும் இறங்கிடும்.
இதை நம்ம இப்போ எம்மிங் பண்ணல, அப்படியே மடித்து அப்படியே ஓரத்தில் தையல் போட்டுடலாம் தானே? ஆமாம், மடிச்சுட்டு அந்த ஓரத்தில் இல்லை வெளிப்பக்கம் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மடிப்பு எதுவும் வராமல் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம அந்த ப்ளவுஸ் போட்டு காட்ட போகிறோம்ல, அதனால் உள்ள மடித்து இப்படி மடிச்சிட்டோம்னா வெளிப்பக்கம் போட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் போடணும். ஆமாம், இப்படி போடணும். சரி, அதில் எந்த இடத்துலையும் சுருக்கமே வராமல் கூட பார்க்கலாம். தையல் கொஞ்சம் கொஞ்சம் பெருசு கூட வச்சுக்கோ, ஏன்னா இது எம்மிங் பண்ணிட்டு கடைசியில் பிரிக்க தானே போகிறோம். கொஞ்சம் ரைட்டு அந்த இடத்துல கணக்குப்படி ஃபுல்லாக போட்டுவா. ஆனால் எந்த இடத்துல ஃப்ளீட்டு மட்டும் விழுந்துடாமல் பார்த்துக்கலாம். அப்போ அங்கே பின்னாடி வந்து எஜ்ஜு தையலில் விழுகாது, சென்டரில் தையல் விழுவோம். ஆமாம், அதை நம்ம பிரிக்கிறதுனால பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது முடிஞ்சு வேற அவ்வளோதான். இன்னும் வந்து ஊக்கும் ஐ கட்டிட்டோம் இல்லையா, ஒன்று மட்டும் கட்ட வேண்டியது இருக்குது. அதை மட்டும் வச்சுட்டு இப்போ ட்ரையல் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குது, இல்லை சப்போஸ் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்த ப்ளவுஸில் அது என்னங்கிறது திருத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, சரியா? இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ராணியை ட்ரையல் பார்க்க சொல்லுவோமா? சரி, ரைட். இந்த ப்ளவுஸை எப்படி தைச்சிருக்காங்களோ அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ட்ரையல் பார்க்க போகிறோம். அதில் என்ன கரெக்ஷன் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி, அதாவது திரும்ப அந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். சப்போஸ் இதில் எந்த கரெக்ஷனுமே இல்லைன்னா நல்லா கட்டிங்கும் ஃபிட்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும். ரைட்டா? இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துருப்பீங்க. அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட தேவைகளை, அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ, நான் இந்த மாதிரி இந்த சைஸ் ப்ளவுஸ் தைக்கணும், இந்த மாதிரி டிசைனில் தைக்கணும் அப்படிங்கிற உங்களோட தேவைகளை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்திங்கன்னா அவ்வளோத்தையும் நான் படிச்சிருவேன். படிச்சுட்டு ரிப்ளை கொடுக்க மாட்டேன். ஆனால் ரிப்ளை கொடுக்கல நீங்கள் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். உங்களோட தேவைகளை நான் பார்த்துட்டு அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன். வரிசையாக வீடியோ போடும்போது இந்த 50 நாள் தையல் பயிற்சியில் உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. குறிப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ரைட்டா? ஓகே வரானே, அடுத்த பதிவில் உங்கள் எல்லோரும் பார்க்குறேன். பாய்.